இந்த வீடியோவில் டீபக் பேனரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு கிராஸில் ஒரு சின்ன பேனர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? டீபக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனர் பேரை சொல்லுவாங்க. இது இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ஆப் வந்து நமக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, இல்லை டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் எப்படி சொல்கிறது, இது ஃபுல் ஃபங்க்ஷனில் நமக்கு ஒர்க் ஆகிற ஆப்பாக இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸ்டில் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு வாட்டர் மார்க் மாதிரி இந்த இடத்துல இந்த பேனர் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நாட் ஃபுல்லி ரெடி, ஜஸ்ட் இன்னும் ஒர்க்கிங் ப்ராசஸில் தான் இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மெட்டீரியல் ஆப் இருக்கு இல்லையா, டாப்பில், இதில் வந்துட்டு டீபக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணோம்னா டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஜஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா போதும், இந்த டீபக் பேனர் நமக்கு இந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும்.